மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் கோடைக்கால உதவித்தொகையும் என மொத்தமாக 5000 ரூபாய் காலை விடிந்ததும் வங்கிக் கணக்குக்கு வந்ததால் மாதர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என வாக்கு கொடுத்த முதல்வருக்கு பெண்கள் நன்றி மழை பொழிந்தனர். தேர்தல் காலம் என்பதால் 3 மாதங்களுக்கும் சேர்த்து 3000 ரூபாய் உரிமைத் தொகையும் கூடுதலாக கோடை காலத்திற்கு 2000 ரூபாய் தொகையும் மகளிர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. இதனை வரவேற்கும் விதமாக பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினரும் மாதர்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அண்ணா அறிவாலயம் வந்த முதலமைச்சரை காண குவிந்த பெண்களும் திமுகவினரும் உற்சாகமாக கரகோஷங்களை எழுப்பி உணர்ச்சி வசப்பட்டு தங்களது நன்றியை தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் திமுகவினர் சரவடியை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல நாமக்கல், பள்ளிப்பாளையம், தென்காசி, தஞ்சையிலும் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினர். வங்கிக் கணக்குகளுக்கு 5000 ரூபாய் வரவு வைத்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த மாதர்கள் அந்த தொகை தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் பேருதவியாக இருக்கும் என உணர்ச்சி பொங்க பேசினர். இப்போ அறிவிச்சிருக்கிறார் ஐயா 3 மாதத்துக்கு உண்டான பணத்தை ஒரு 3000 கொடுத்துருக்குறாருங்க. கோடைக்கால பணமாக 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாருங்க. இது எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இதாக இருக்குதுங்க. இப்போ காலையில் 8 மணிக்கெல்லாம் 5000 ரூபாய் எங்கள் செல்லுக்கு வந்துருச்சு. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் 1000 ரூபாய்ன்றது 5000 ரூபாயை உயர்த்திருக்கிறார் எங்கள் அக்கௌண்ட்டில். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள். இதனால் நம்ம குடும்பத்தில் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள். காலையில் எழுந்து நான் ப்ரேயர் பண்ணுறேன், எழுதுனேன். எங்கடா போய் வாங்குறது, இன்னைக்கு ஒருத்தர் கொடுக்கணுமே 5000 ரூபாய் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உடனே இந்த அம்மா நியூஸ் சொன்னோன்னா, அம்மா நல்ல செய்தி சொன்னேன், உண்மையாக இல்லை நீங்கள் பாருங்கள் மெசேஜ் பார்த்தா ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே அவர் புகழ் போற்றணும், ஒரு ஆட்சி தொடரணும். இப்போ நாங்கள் வாங்கிக்கிற 3000 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னும் மகிழ்ச்சி, இன்னும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நம்புகிறோம், அவரை வாழ்த்துறோம். சந்தோஷம். நான் 2000 ரூபாய்க்கு நேற்றெல்லாம் அலைஞ்சேன். லவ் டேக்கு ரோஸ் வாங்கும். இன்றைக்கி நான் மனசை இன்னும் பொழுதில் மாற்றிக்கிட்டேன். ரெட்டையில் தான் நான். ஆனால் கலைஞர் பிள்ளை எங்களுக்கு 5000 கொடுத்ததில் ரெட்டிப்பான சந்தோஷம். காட் ப்ராமிஸ் அவருக்கோசம் நான் அவருக்கே போடுவேன். சந்தோஷமாக தான் இருக்கும். காசு போட்டால் எங்களுக்கு 1000 ரூபாய் இது. எங்கள் பாப்பாக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா, மாதம் 1000 ரூபாய் அவளுக்கும் இது. எல்லாம் வசதியாக இருக்குது. அப்புறம் தான் இருக்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக. எங்கள் பாப்பாங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, படிக்கிறதுக்கு, புக்ஸ் வாங்குறதுக்கு, எதுனா கைடு கிடி. இப்போ எக்ஸாம் வேறு வருது, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுனா வாங்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதை போட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு 5000 ரூபாய் பணம் ஏற்றி விட்டுருக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருக்கிட்டே நாங்கள் கடன் வாங்காமல் எங்கள் குடும்ப செலவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, எங்கள் செலவுக்கு, குழந்தைங்க செலவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இது. இந்த 1000 ரூபாய் பணத்திலிருந்து இப்போ 2000 ரூபாயா சொல்லியிருக்காரு, அறிவிப்பு சொல்லியிருக்காரு. அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அது இல்லாமல் ஒரு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு. 1000 ரூபாய் மாத தொகை ஏறிச்சு. 5000 இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உதவியாக இருந்துச்சு. நாங்கள் கூலி வேலை செய்கிறோம். நாங்கள் தான் இப்போ ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது இப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கணும். இப்போதைக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி மகளிர் உரிமை தேவைக்காண்டி ஸ்டாலின் முன்கூட்டியே ஒரு 3 மாத தொகை சேர்த்து போட்டாங்க. எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. மருத்துவ செலவுக்கும் சரி, குடும்ப செலவுக்கும் சரி, இது கொஞ்சம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.